சொல்லுது சாண்ட்விச் ஸ்டோரிஸ் அப்படி தானே. அதை பற்றி நம்ம இந்த காலாண்டில் படிச்சுட்டு வரோம். ஒரு கதை ஆரம்பிக்கும், அந்த கதை முடியறதுக்குள்ளே ஒரு கதை உள்ளே வந்துடும். அந்த மாதிரி ஒரு கதை தான் இங்கே யவீரு. அந்த புரஜாதி பட்டணத்தில் போய் பிசாசு பிடித்தவர்களுக்கு விடுதலை கொடுத்துட்டு வேணாம் போங்கன்னு சொன்னோடனே திருப்பி போட்டில் ஏறி இந்த பக்கம் கரையில் வந்துட்டார். இங்கே யூதர்கள் இருக்கிற இடம். அப்போ இந்த இடத்துல மேத்யூ வந்து ஏசபாவை பந்தி இருக்க கூப்பிடுறாராம். அவர் வீட்டில் ஒரு விருந்து சாப்பிட்றதுக்காக ஏசபா போகிறாங்க. அந்த இடத்துல யவீரு வந்து ஏசபாவை மீட் பண்ணுறாரு. ஜபா ஆலய தலைவன், ஆண்டவரே என் மகா சாக கிடக்கிறா, தயவுசெய்து வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. ஏசபா ஒரே ஆச்சரியம். ஏன்னா யூதர்கள் எல்லாருமே அவரை எதிர்த்து கொண்டிருக்கிற வேலை. ஜபாலய தலைவன் வந்து அவரை கூப்பிடுறாரு. மறு பேச்சு பேசாமல் ஏசபா கூட போகிறாங்க. அவர் கூட போகிற வழியில் இன்னொரு காரியம் நடந்துருக்கு. ஸோ இப்போ இந்த ரெண்டு தான் நம்ம சேர்ந்து பார்க்க போகிறோம், ரெண்டு ஸ்டோரிஸ். பட் ஆனாலும் இந்த ஸ்டோரியை முடிச்சுட்டு அந்த நடுவில் இருக்க இன்டரப்ஷனுக்கு வருவோம். வழியில் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்காக மட்டும் இல்லை, யார் யாருக்கெல்லாம் சமாதானம் கொடுக்க முடியுமோ அங்கெல்லாம் ஏசபா நின்றுட்டு தான் இருந்தாங்க. ஒரு ஸ்மைல், ஒரு தட்டி கொடுத்து. இன்னைக்கு நம்ம பிஸியாக ஏதாவது ஒரு வேலையில் ஓடிட்டு இருக்கும்போது யாரையாவது கவனிப்போமா? என்ன செய்வோம்? எல்லாருக்குமே தெரியும் இவங்ககிட்ட பேசக்கூடாது, இப்போ வெடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அப்படி தானே நம்ம போவோம். ஆனால் ஜீசஸ் முக்கியமான ஒரு வேலைக்கு ஒரு ஜெபாலய தலைவன் அவரை வரவேற்று போயிட்டு இருக்கும்போது, ஆனால் ஒவ்வொரு தேவை உள்ளவர்களையும் நின்று அவங்க முகத்தை பார்த்து அவங்கள ஒரு ஸ்மைல் பண்ணி தட்டி கொடுத்து அவர் அப்படிதான் போயிட்டு இருந்தார். நம்ம அந்த ஒரு பாடத்தை நம்ம கண்டிப்பாக இதில் கவனிக்கணும். இப்படி போயிட்டுருக்கிற போது நடுவில் மெசேஜே வந்துடுது, இவ்வளோ லேட்டாக வந்தீங்கன்னா என்ன பிரயோஜனம், அவங்க பிள்ளை செத்து போயிடுச்சு அப்படின்னு. அந்த மெசேஜ் யவீரு காதில் விழுகிற அதே வேளையில் கிறிஸ்துவோட காதில் விழுந்துச்சு. உடனே திரும்பி யவீரு நோக்கி பார்க்குறாரு. பயப்படாத, தைரியமாக இரு, உன் மகா ஓலா ஆவா, அவள் நல்லா ஆயிடுவா அப்படின்னு சொல்லி காட் அங்கே உடனே அவனுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாங்க. பாருங்க எப்படிப்பட்ட நம்பிக்கை. உங்கள் மகா செத்து போயிட்டான்ற நியூஸ் வந்துருச்சு, காட் சொல்கிறாங்க இல்லை நீ நம்பிக்கையாயிரு. நம்ம என்ன நம்புவோம் அந்த நேரம்? பாருங்க, விசுவாசம் அப்படிங்கிறத பற்றி ஒரு பெரிய பாடம் படிக்கிறோம் இங்கே நம்ம. விசுவாசம் இட் இஸ் நாட் அ நாமினல் ஃபெய்த். ஏதோ வாயிலால் நான் நம்புகிறேன், பைபிளில் கொடுத்ததெல்லாம் உண்மைதான், கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தாரு, இந்த சரித்திரம் உண்மை, அது இல்லைங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும்போது ஃபெய்த் தட் அப்ராப்ரியேட்ஸ் இஸ் மெரிட் டு அவர் செல்ஸ், அதுதான் பிரயோஜனம் உள்ளதுன்னு சொல்கிறாங்க. அவர் இந்த உலகத்துக்கு மனிதனாக வந்ததுனால நமக்கு கிடைக்கிற அபண்டன்ட் பிளெஸிங்ஸ் எல்லாத்தையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறவன் தான் உண்மையான விசுவாசி. ஏதோ ஆலயத்துக்கு போகிறோம், காணிக்கை கொடுக்குறோம், ஒரு பிரசங்கத்தை கேட்குறோம், அது இல்லை அதெல்லாம் இருக்கும் ஒரு விசுவாசிக்கிட்ட. விசுவாசம், ஜீவனுள்ள விசுவாசம் இல்லாமலும் இதெல்லாம் செய்ய முடியும். ஆனால் தேவன் எதிர்பார்க்கிறது இந்த விசுவாசம். அந்த ஜெபாலய தலைவனுக்கு இருந்த விசுவாசம். பிள்ளை செத்து போயிட்டா அப்படின்னப்ப போகையா நம்மளாம் தான் என்ன பண்ணியிருப்போம், இவ்வளோ தூரம் கூப்பிட்டே இருந்தால் நீங்கள் வராமல் போயிட்டீங்கன்னு அவர்கிட்ட ஒரு 2 சண்டையை போட்டுவிட்டு வீட்டுக்கு ஓடுறதை விட்டுட்டு நின்னார். ஏசபா சொல்கிறது அந்த வார்த்தையை கேட்டு நின்று ஏசபாவை கூட்டிட்டு தான் அவர் அந்த வீட்டுக்குள்ளே போனார். நமக்கு மீதி தெரியும். அந்த மகளை திருப்பி அவர் கையில் கொடுத்தாங்க ஏசபாவால் முடியாதது ஒன்றுமே இல்லை, பெரிய ஆண்டவர். ஆனால் இன்னைக்கு சின்ன சின்ன நம்மளுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கும் அவர் தேவனாக இருக்கிறார். விசுவாசம் ஒரு ஆப்ஷன் கிடையாது. வேணும்னா நீங்கள் நம்புங்க, அப்படி கடவுள் சொல்லலை. ஜீவனோடு இருக்கணும்னா விசுவாசம் வேணும். இட் இஸ் அ டிரான்சாக்ஷன் அப்படின்னு அம்மையார் எழுதுறாங்க. டிரான்சாக்ஷன்னா ஒரு கொடுக்கல் வாங்கல். இது என்ன டிரான்சாக்ஷன் அப்படின்னா, கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டு பிதாவோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுறது தான் விசுவாசம் அப்படின்னு சொல்கிறார். ஒரு நிஜமான உறவு நிலை. இந்த ஒரு ஸ்டோரி நம்ம இங்கே முடியுது. நம்புனா ஜெபாலய தலைவன், அவனுக்கு ஒரு பெரிய வெற்றி அன்னைக்கு கிடைச்சிது. தேவன் அந்த விசுவாசத்தின் பலனை அவனுக்கு கண்டிப்பாக கொடுத்தார்.